அண்ணா தூக்கியாச்சு. செல்வா, இன்னைக்கு செம்ம டீல் ஒன்று வந்திருக்கு. நீ தான் பண்ணணும். பொருள் எடுத்துக்கிட்டு போய் சமரசத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். பொருள் அங்கேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கைமாறுது. பண்ணிடலண்ணே. நீ என்ன பண்ணுற, 1 மணிக்கு வீட்டில் இருந்து கரெக்டாக கிளம்பு. 1:20 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு ஃபோன் அடிப்பேன். நீ எங்கே இருக்கங்கிறத சொல்லணும். சரிண்ணே, செஞ்சிடலாம். பொருள் பத்திரம் நான் பார்த்துக்கிறேண்ணே. ம் கிளம்புறேன். ம் ஹலோ மாப்பிள்ள, சிவா பேசுறேன்டா. எங்கடா இருக்க? வீட்டில். சரி, போன வாரம் தண்டான மேட்டர்ல இன்வால்வ் ஆனல, உன் கூட இருந்த சப்ப போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அவன் மட்டும் வாயை திறந்தா அடுத்து மாட்ட போறது நீயா தான் இருப்ப. தண்டான வேற ஊர்ல இல்ல, அடுத்த வாரம் தான் வராரு. அவர் வர வரைக்கும் தொழில் எதுவும் இறங்காம பாத்துக்கோ. கதிர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? முடியாது. எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறா. சப்ப வேற போலீஸில் மாட்டிக்கிட்டான். என்னால் பொருளை கொண்டு போக முடியாது. எவனும் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான். தயவு செஞ்சு இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாத. என்னால் பண்ண முடிஞ்சா நான் ஏன்டா உன்கிட்ட கேட்க போகிறேன்? இந்த மாதிரி வேலைலாம் என்னால் செய்ய முடியாது. தேவையில்லாமல் உளறிட்டு இருக்காத. சரிடா, நானே செய்கிறேன். போலீஸில் மாட்டினா அவ்வளோதான்டா. எனக்கு ஒரு பிரச்சனைன்றதுனால தான் உன்கிட்ட வந்திருக்கேன். எனக்கு ஒன்றுன்னா நீ தானே இருக்க. நான் எங்கடா போவேன்? உன்கிட்ட என்னடா இல்லை? நான் இல்லை, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இல்லை? கதிர், எனக்காக இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்றா. வேற எதுவும் நான் கேட்கல. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை. என்னடா? சரி, இந்த ஒரு தடவை தான். இதுக்கப்புறம் ஏதாவது செய்யன்னு வந்த ஹலோ. ஏய், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா?
நம்ம தொழிலில் எதிரிங்க யாரையும் விட்டு வைக்கக்கூடாது. ஒருத்த மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம தூக்கத்தையே கெடுத்துரும். எனக்கும் தண்டாவுக்கும் ரொம்ப நாளாக பகை. தண்டா பேச்சை கேட்டு செல்வா நம்ம பக்கமே திரும்பிட்டான்னா? எவ்வளவோ சொன்ன அந்த பயட்ட கேட்கல. சமரசமும் என்கிட்ட சிக்குவான்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் 2 பேரும் ஒன்றா சிக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடாச்சு? டேய், பொருள் கிடைச்சிருச்சுன்னு சமரசத்திட்ட இருந்து தகவல் வந்திருக்குடா. டேய், எப்படிடா? வாய்ப்பே இல்லை. உயிர் போனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து பொருளையே தூக்கிட்டு வந்தோம். அவன் நீங்கள் சொன்ன வண்டியில் தான் வந்திருக்கான். பொருளும் இப்போ நம்ம கையில் தான் இருக்கு. அப்புறம் டேய், இது நம்ம சரக்கு தான். நடுவில் எவனோ நல்லா பிளான் பண்ணியிருக்கான். விட மாட்டேன். செல்வாவை போட்ட இடத்துக்கு உடனே போய் பார்க்கணும். எவனாச்சும் அங்கே மாட்டினா அவனை அங்கேயே போடணுடா. வாங்கடா. டேய், எங்கடா போட்டீங்க? இங்கே தானே. அந்த பில்டிங்கில் யாரோ இருக்காங்கண்ணே. வாங்கடா போய் பார்ப்போம். டேய், உள்ள போய் பாரு. வாடா. அண்ணே, டேய், வாடா. இப்ப தெரியுதா பின்னாடி அடிக்கிற வழி என்னன்னு? பக்கா பிளான். பொருள் என்கிட்டேருந்து கை மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு இருக்கிற அறிவை வச்சுக்கிட்டு இவ்வளவு தான் பண்ண முடிஞ்சது. அவனை நானே என் கையால கொல்லணுன்னு. கவலைப்படாத, விட்டுற மாட்டேன். மாமா, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சிங்கப்பெருமா கிட்ட தொழில் பண்ணாதீங்கன்ட்டு. இப்போ என்ன ஆச்சு? அட சும்மாரா நீ வேற. அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் என் கையில் சிக்குவான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வசமாக மாட்டிக்கிட்டான். இப்போ என்ன பண்ண போறீங்க? அவன் கையில் தான் இப்போ பவுடர் இருக்கு. தலகால் தெரியாத ஆடிக்கிட்டு இருப்பான். பொருள் நம்ம கையில் கிடச்சிருச்சுன்னு ஒரு தகவல் அவனுக்கு போய் சேரணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிப்பான். அவனால் எங்கிட்டையும் பேச முடியாது. உன் ஃப்ரெண்டை போட்ட இடத்துக்கு அவன் வருவான். வந்து ஆகணும். என்னைய செஞ்ச? நாய் மாதிரி உழைச்சேன். நான் உனக்கு எப்படியோ அது மாதிரி தான் என் தண்டாக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா செல்வா, என்னடா என்னடா?